இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட ஃப்ளாஷ்பேக் பற்றி நினச்சி பார்க்குறதோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளோட ஃப்ளாஷ்பேக் பற்றி இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலோ நமக்கு அது கேட்கறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற நடிகராகட்டும் நடிகைகளாகட்டும் அவங்கள பற்றின ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நமக்கு கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னா நெட்டில் ஏதாவது சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த நாள் நினைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தோட நடிகர் நடிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்கும், ஆவலாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம படத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருப்போமோ தவிர நம்மளோட செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க செக்மெண்ட் குள்ள போலாம். அந்த நாள் ஞாபகம். இன்னைக்கு எம்என் நம்பியார். கட்டான உடல், கர்ஜிக்கும் குரல், கண்களில் குரூரம், கைகளை பிசைந்தபடி தலை சாய்த்து பேசும் தோரணை, வில்லத்தனமான சிரிப்பு. இந்த அடையாளங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் எம்என் நம்பியார். தமிழ் சினிமாவில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தலை சிறந்த நடிகராக இருந்தவர். சபாஷ் மணிமாறா, குறுக்கு வழி கண்டுபிடித்து விட்டாயே, விரைவில் முன்னுக்கு வந்து விடுவாய். எங்கள் பயணம் வெற்றியுடன் அமைய நீங்கள் வாழ்த்த வேண்டும். நன்றா இருக்கிறது. வெற்றி தேவதையே, உன் வீட்டு வேலைக்காரியாயிற்று. கேரள மாநிலம் மலபார் மாவட்டம் பெருமவூர் என்ற கிராமத்தில் 1919 மார்ச் மாதம் 7ஆம் தேதி பிறந்தவர். 8 வயதில் தந்தை இறக்க ஊட்டியிலிருந்த அண்ணன் வீட்டில் அடைக்கலமானார் நம்பியார். அங்குள்ள நகராட்சி பள்ளியில் 3ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். குடும்ப சூழ்நிலை படிப்பை தொடர முடியவில்லை. 13 வயதில் நவாப் ராஜமாணிக்கம் நாடகக் குழுவில் சமையல் உதவியாளராக சேர்ந்தார். நாடகங்களின் மூலம் கிடைத்த சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் எம்என் நம்பியார். நவாப் கம்பெனியின் புகழ்பெற்ற ராம்தாஸ் நாடகத்தை 1935ஆம் ஆண்டு பக்தராமதாஸ் என்கிற பெயரில் சினிமாவாக எடுத்தார்கள். அந்த படத்தின் மூலம் 1949ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவின் கதை வசனத்தில் எடுக்கப்பட்ட வேலைக்காரி படத்தில் ஹீரோவுக்கு இணையான கேரக்டரில் நடித்தார். இந்த படம்தான் நம்பியாரின் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தியது. கஞ்சன், அபிமன்யு, மோகினி, கல்யாணி, கவிதா, திகம்பர சாமியார் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்தார் நம்பியார். திகம்பர சாமியார் படத்தில் மாறுபட்ட 11 வேடங்களில் நடித்து தன்னுடைய அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தினார் நம்பியார். தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான ஹீரோவாக வந்திருக்க வேண்டிய எம்என் நம்பியார் 1951ஆம் ஆண்டு எம்ஜிஆரோடு இணைந்து நடித்த சர்வாதிகாரி படத்தின் மூலமாக வில்லனாக தடம் மாறினார். அவரின் வில்லத்தனமான நடிப்புக்கு பாராட்டு குவிந்தது. தொடர்ந்து வில்லனாகவே நடித்தார். அன்றைய சினிமா உலகத்தில் 2 துருவங்களாக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி படங்களிலும் வில்லத்தனம் காட்டி மிரட்டினார். படகோட்டி, எங்க வீட்டு பிள்ளை, விவசாயி, உலகம் சுற்றும் வாலிபன், எங்கள் தங்கம் போன்ற பல படங்களிலும் எம்ஜிஆருக்கு வில்லனாகவே நடித்தார் நம்பியார். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் அப்பாவியாக இருக்கும் எம்ஜிஆரை நம்பியார் சவுக்கால் விளாசிய போது ஆத்திரமடைந்த பெண்கள் நம்பியாருக்கு சாபமிட்டனர். எம்ஜிஆருடன் சண்டையிடும் காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் நம்பியாரை நிஜ வில்லனாகவே நினைத்து கடும் கோபமடைந்தனர். நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி ஹீரோவாக உருமாறி வில்லனாக தடம் பதித்த நம்பியார் குணச்சித்திர நடிப்பிலும் முத்திரை பதித்தவர். சார், மக்கள் போலீஸை இன்னைக்கு வெறுக்கல்ல. நம்ம நாடு சுதந்திரம் அடையறதுக்கு முன்னால பிரிட்டிஷ்காரன் காலத்திலிருந்தே போலீஸ்னா விரோதியா தான் நினைக்கிறாங்க. இனிமே சமூக விரோதிங்க கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிற வேலையா எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படும். சில காலம் சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்த நம்பியாருக்கு தூரல் நின்னு போச்சு படம் மீண்டும் வாய்ப்பை கொடுத்தது. எஜமான், பூவே உனக்காக, வின்னர் போன்ற படங்களில் ஹீரோவின் தாத்தாவாக அசத்திய நம்பியாரின் நடிப்பை இன்றைய இளம் தலைமுறையினரும் ரசித்தனர். விஜயகாந்தின் சுதேசி படம்தான் நம்பியார் நடித்த கடைசி படமாகும். என்ன மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ண சொன்னதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா சார்? ஹெபியஸ் கார்பஸ் ரிட்ல அரசாங்கத்தை கண்டனம் தெரிவிச்சு தீர்ப்பு வழங்கப்பட்ட முத கேஸ் இது. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மான பிரச்சனை. திறமையும் நேர்மையும் இருக்கிற உங்களால தான் நம்ம டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாற்ற முடியுங்கிறது எங்களுடைய முடிவு. அதாவது என்னுடைய முடிவு. சினிமாவில் வில்லாதி வில்லனாக தோன்றி நிஜ வாழ்க்கையில் ஒழுக்கமானவராக மிக சிறந்த ஐயப்ப பக்தராகவே வாழ்ந்த எம்என் நம்பியார் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி இயற்கை எய்தினார்.
சுவாமியே சரணம் ஐயப்பா.